ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ பெல்லில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ மட்டும்தான் வந்து இருக்க போகுது. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 84,000 உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியாக வந்து வரும். ஸோ எஸ்சி எஸ்டி பிடபிள்டிக்கெலாம் அப்ளிகேஷன் ஃபீஸே வந்து கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 19th ஏப்ரலுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் பெல்லிலேருந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெல்லு வந்து பார்த்தோன்னா மோஸ்ட்டாக வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது பார்த்தோன்னா ஸோ ஒரு 180க்கு மேலே ப்ராடக்ட் வந்து இவங்க வந்து ஆஃபரிங் பண்ணுறாங்க. அதாவது பார்த்தோன்னா பவர் ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷனு, அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷனு, ரினியூபிள் எனர்ஜி, டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸு, வாட்டர் அண்ட் ஆயில் அண்ட் கேஸ், இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு 180 ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா இவங்க தான் வந்து மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து இவங்க தான் பண்ணுறாங்க. ஸோ இதிலேருந்து பாருங்கள் உங்களுக்கு எந்த கேட்டகரியில் வந்து போஸ்டிங் வந்திருக்குன்னா, ஸோ ப்ராஜெக்ட் இன்ஜினியருங்கிற கேட்டகரிலையும் ப்ராஜெக்ட் சூப்பர்வைசருங்கிற கேட்டகரியில் தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து ஒரு 33 வேகன்சியோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட்னா அதிகபட்சம் 32 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. பிடபிள்டியாக இருந்தால் உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து உங்களுக்கு ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வேகன்சியுமே வந்து பாருங்கள் ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு வந்து ஒரு 17 வேகன்சியும், அதே ப்ராஜெக்ட் சூப்பர்வைசருக்கு வந்து ஒரு 16 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. அந்த வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக வந்து இங்கே பிரேக்கப் பண்ணி பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ப்ராஜெக்ட் இன்ஜினியரில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதில் வந்து பாருங்கள் பொசிஷன் கோடு கொடுத்துருப்பாங்க. FTA1, FTA2 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் எந்த ஃபங்க்ஷனில் வந்து உங்களுக்கு வரும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷனில் FTA1க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இன்ஜினியரிங்கில் வந்து நீங்கள் எலக்ட்ரிக்கலோ இல்லைனா எலக்ட்ரானிக்ஸோ நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட வந்து ஒரு 1 இயர் வந்து அந்த ரெலவெண்ட்டான ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து FTA2க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அது வந்து எக்ஸ்டர்னல் சர்வீஸில் வந்து வருது. இதுக்கும் நீங்கள் வந்து இன்ஜினியரிங்கில் வந்து எலக்ட்ரிக்கல் இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து ப்ராஜெக்ட் சூப்பர்வைசர் லெவல் போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதில் வந்து பாருங்கள் FTA3, FTA4, FTA5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து டிப்ளமோவில் வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சவங்க, டிப்ளமோவில் மெக்கானிக்கல் முடிச்சவங்க, டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முடிச்சவங்களாம் அப்ளை பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ரெலவெண்ட்டான ஃபீல்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு டென்யூர் பேஸ்ட், அதாவது உங்களுக்கு கான்ட்ராக்சுவல் கேட்டகரியில் தான் வந்து எடுக்கிறாங்க. ஒரு 2 இயர்ஸ் உங்களுக்கான ஒர்க் டியூரேஷன் சொல்லியிருக்காங்க. அதில் ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு வந்து பாருங்கள் ஃபஸ்ட் இயர் சேலரி வந்து ₹84,000, செகண்ட் இயர் வந்து ₹88,000 வந்து வரும். அதே ப்ராஜெக்ட் சூப்பர்வைசராக இருந்தால் ஃபஸ்ட் இயர் வந்து 45,000, செகண்ட் இயர் வந்து பாருங்கள் 48,000 உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். இது இல்லாமல் மெடிக்கல் பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்கள் சில்ட்ரன்ஸ் இந்த மாதிரி ஃபேமிலிக்கெலாம் வந்து 5 lakhs வரைக்கும் உங்களுக்கு மெடிக்கல் பெனிஃபிட்ஸுமே வந்து இருக்குது. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எழுத்து தேர்வு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களோட அப்ளிகேஷனை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி பர்சனல் இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த பர்சனல் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் 1:10 ரேஷியோ படி தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட்டே நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ரீட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்டிக்கெலாம் ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தீங்கன்னா ₹200 வந்து உங்களுக்கான ஃபீஸ் வந்து இருக்கும். அந்த ஃபீஸ் வந்து நீங்கள் ஆன்லைன் மோடில் நீங்கள் வந்து அதை SBI கலெக்ட் மூலிமா நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபீஸ் எப்படி பே பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸுமே வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. SBI கலெக்ட் மூலிமா நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். ஸோ எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த வெப்சைட் லிங்க்கில் போய் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஒன்று ஜென்ரேட் ஆகும். அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அந்த அப்ளிகேஷனோட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டாக இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இணைக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துலேயே கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அட்டஸ்டட் காப்பியை நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனோட இணைச்சிக்கோங்க. இணைச்சு நீங்கள் வந்து அந்த ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த SBI கலெக்ட் மூலிமா அதுக்கான ரெசிப்ட்டுமே நீங்கள் வந்து வைக்கணும். அது எல்லாம் வச்சு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அட்ரஸ், பெங்களூர் அட்ரஸ். இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து போஸ்டல்லையும் ஒரு காப்பி வந்து சென்ட் பண்ணணும். அதாவது நீங்கள் ஆன்லைன்லையும் அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வரும். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களோட சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ், அந்த ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இணைச்சு ஸோ பெங்களூர் அட்ரஸ்க்கு வந்து பாருங்கள் 19th ஏப்ரலுக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே டீட்டெயிலாக வந்து பாருங்கள் லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 16th ஏப்ரலுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஹார்ட் காப்பியாக சென்ட் பண்ணுறதுக்கு டேட் வந்து பாருங்கள் 19th ஏப்ரல் தான் வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே வந்து பாருங்கள் 21 ஏப்ரல்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து நமக்கு கிடையாது. அது இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி இந்த பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு மட்டும் தான் வந்து 19th அது 21 வரைக்கும் அவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு வந்து பார்த்தோன்னா 19th ஏப்ரல் தான் வந்து லாஸ்ட் டேட்டு ஹார்ட் காப்பியாக சென்ட் பண்ணுறதுக்கு. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு 16th ஏப்ரல் வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.